வணக்கம் இந்தியா. வாரத்தின் இரண்டாவது நாளாக ஆனால் இன்றைக்கி தான் முதல் நாள். இன்றைய தினம் நமது சந்தைகள் கிட்டத்தட்ட 188 புள்ளிகள் அதிகரித்து 25,236.85 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இன்னைக்கு அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா இந்த வாலடைல் செஷனில் ஒரு இம்ப்ரூவ்டு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டு, அந்த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் மத்தியானம் சைன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்மளுடைய காமர்ஸ் பிட்வீன் த டூ ரீஜன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடும். வணிகத்தில் அதுமாரி இந்த டீல் டேரிஃப் ஆஃப் 96.6% EU குட்ஸ் எக்ஸ்போர்ட் டு இந்தியா இருக்கு இல்லையா, வில் பி எலிமினேட்டட் ஆர் ரெடியூஸ்டு. அதேமாரி நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு அனுப்புகிறோம்ல, ஸோ இதெல்லாம் பை 2030 ஒரு பெட்டர் ரீஜனில் நம்ம அங்கே உட்காருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நாங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்குள்ளே நுழைய மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுடைய இன்புட்டில் கொடுத்துருக்காங்க. ஆதலால் நமது சந்தைகள் இன்னைக்கு 25,236.85 முடிவடைந்தது. பட் இன்னைக்கு ஒரு வெரி ஹை வாலடைல் மூவ் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் ஹெவி வெயிட்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் இருந்தாலும் மேனேஜ் டு கோ அப். அட்வான்சஸ் 1126, டிக்ளைன்ஸ் 1356. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஸ்லைட்லி ஆன் த நெகட்டிவ் சைட் என்று சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல், PSU பேங்க் அண்ட் நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. மீடியா, ஆட்டோ அண்ட் FMCG ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரைசிங் 0.6% அண்ட் 0.41%. ஸோ அதனால் மார்க்கெட்டினுடைய பிரெத்து பார்க்கும்பொழுது ப்ராடர் மார்க்கெட் ஆன பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். செக்ட்ரல் ஃப்ரண்டில் வைத்து பார்க்கும்பொழுது அதோடைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அதானி என்டர்பிரைசஸ், ஆக்சிஸ் பேங்க், JSW ஸ்டீல், அதானி போர்ட் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். கிராசிம் இறங்கினதில் பார்த்தோன்னா M&M, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், எட்டர்னல், பஜாஜ் ஃபின்சர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா லாரஸ் லேப், பாரதி ஏர்டெல், இண்டஸ் டவர் இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. NTPCலையும் நல்ல பையிங் வந்திருக்கு. தென் டெக் மஹேந்திரா, டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் இவை எல்லாத்துலேயும் நல்ல ஒரு பையிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நமது சந்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பட்ஜெட்டை ஒற்றி அதற்கு தகுந்தா போல் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தோன்னா காலையில் ஓப்பனிங்லேருந்து ஒரு லோ 25,932.55 என்ற புள்ளிகளை தொட்டுது. அதிலிருந்து திருப்பி எழும்பி 25,246.65 அப்படிங்கிற லெவல் வரலையும் போச்சு. கிட்டத்தட்ட ஹைக் லோக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 68, 246 கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு மேலே இந்த தினம் சந்தைகளில் ஒரு வாலட்டிலிட்டியை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் நடந்திருக்கிறது. நிஃப்டியை பொறுத்தவரை 25,025 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். மறுபுறம் 25,291.25 அதை தாண்டினாக்க 25,483 வரலையும் சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பட்ஜெட் நெருங்குவதனால அதற்கு தகுந்தாற்போல் வாலட்டிலிட்டியிலும் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடும். மேலும் நாளைய தினம் யூஎஸில் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது, அது ஒரு கீ ட்ரிகராக இருக்கக்கூடும். மேலும் இன்றைய தினம் மந்த்லி F&O எக்ஸ்பைரி ஹை வாலட்டிலோட ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.